Hi everyone, welcome to our Nameless Academy. Today we have discussed about our full syllabus test 3. So already 1 and 2 discuss பண்ணிட்டோம். Then now 3. So question paper analysis பண்ணி கொடுத்துருக்கா. ஒரு மோல் கான்செப்ட்ல இருந்து 3 questions கேட்டிருக்காங்க. Then சொல்யூஷன்ஸ்ல இருந்து 4 questions, ஆல்டிகேட் கீட்டோன்ல இருந்து 4 questions, then maximum 3 questions கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்ல ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் எந்தெந்த யூனிட்ல இருந்து கேட்டிருக்காங்க, எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கோ. தென் வி ஹேவ் டு கோ ஃபார் கொஸ்டின் டிஸ்கஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 46. What is the empirical formula of vanadium oxide if 8 gram of the metal oxide contains 6 gram of metal? ஸோ மாலிகுலர் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்பெரிக்கல் ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ கிவன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. வெயிட் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு கொடுத்துருக்காங்களா? எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 8 கிராம் கொடுத்துருக்காங்க. ஓகே. வெயிட் ஆஃப் வெனேடியம் கொடுத்துருக்காங்க இல்லையா? வெயிட் ஆஃப் வெனேடியம், அதாவது வெயிட் ஆஃப் மெட்டல் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதான் வெனேடியம். எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 6.08 கிராம். ஓகே. அப்ப இதுல பர்சன்டேஜ் ஆஃப் வெனேடியம் இன் மெட்டல் ஆக்சைடு. ஸோ மெட்டல் ஆக்சைடுல வெனேடியம் மட்டும் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? அதாவது வெனேடியம் 6 இருக்கு. ஸோ டோட்டல் 8 இன்ட்டு 100. ஸோ 76% இருக்கு. தென் மெட்டல் ஆக்சைடு, மெட்டல் கூட என்ன இருக்கு? ஆக்சைடு இருக்கு. ஸோ ஆக்சிஜன் இன் மெட்டல் ஆக்சைடு. ஸோ ஆக்சைடு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? டோட்டல் 100, அதுல 76 வந்து வெனேடியம். அப்ப ரிமைனிங் இருக்க 24 தான் என்னது? ஆக்சிஜன். ஸோ அப்ப 24 டிவைடட் பை ஆக்சுவலி 24. ஸோ 24 வந்து ஆக்சிஜன் இருக்கும். 100 minus 76, remaining 24 வந்து ஆக்சிஜன். ஓகே. ஸோ இப்போ காம்போசிஷன், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வெனேடியம் எவ்வளோ? 76 டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் 52. ஸோ இது வந்து 1.4. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கு? 24 டிவைடட் பை 16. ஸோ இது வந்து 1.5. ஸோ இதுக்கு சிம்பிளஸ்ட் ரேஷியோ எடுத்தீங்கன்னா 1:1, that is vanadium oxide. So second option is the correct answer. 46. 47. Which one of the following has the maximum wavelength of absorption? So absorption inversely proportional to wavelength. ஸோ இங்க என்னென்ன காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன் நைட்ரஜன் கண்டென்ட். நைட்ரஜன் SCN C2O4 Cl6. Actually spectrochemical series. கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹாலஜன். இது வந்து அப்சார்ப்ஷன். ஸோ இங்க கொடுத்துருக்கிறதுல எது கார்பன் இருக்கா? கிடையாது. என்னென்ன இருக்கு? நைட்ரஜன் இருக்கு. ஆக்சுவலி NH3, தென் ஆக்சலேட் C2O4 ஆக்சிஜன் கண்டெய்னிங், தென் குளோரின், லியஸ்ட் ஒன் தான் என்னது? SCN. ஸோ STN அப்படிங்கிறது அப்சார்ப்ஷன் கம்மியா இருக்கும், வேவ் லென்த் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் மேக்ஸிமம் வேவ் லென்த். நெக்ஸ்ட் ஒன், a solution containing 30 gram of urea is isotonic with a 20% solution of a non-volatile solute. The molecular mass of this non-volatile solute. So non-volatile solute ஓட molecular mass கேட்டிருக்காங்க இல்லையா? ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன கொடுத்துருக்காங்க? 30 கிராம் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யூரியா ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண. மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யூரியா. ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? யூரியா 30% டிவைடட் பை யூரியாவோட மாலிகுலர் வெயிட் எவ்வளோ? 60. ஸோ 1/2 மோலார். தென் நெக்ஸ்ட் ஒன் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் non-volatile solute.
அது எவ்வளவு ஆக்சுவலி 20%. 20% non-volatile solute. இது மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் 30% யூரியா. ஸோ 20% இதோட மாலிகுலர் வெயிட் தெரியாது, அதான் நம்ம எக்ஸன் ஃபைண்ட் அவுட் பண்றோம் இல்லையா. ஓகே, இன்ட்டு மோலார். ஸோ ரெண்டோட மோலார் கான்சன்ட்ரேஷன் தெரியும். தென் இந்த ரெண்டு சொல்யூஷனும் பார்த்து ஐசோடோனிக் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஐசோடோனிக் அதாவது 1/2 ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 20/xக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது என்னது, 20 × 2 40 கிராம் mole inverse. So second option molecular weight 40 gram. 14. Identify the major product P and Q in the following reaction. Propanoic acid கொடுத்திருக்காங்க. Propanoic acid அப்படிங்கிறது என்னது, CH3 CH2 COOH இதான் propanoic acid. So first one Cl2 in presence of red phosphorus and H2O. So இது என்ன ரியாக்ஷன், HBZ Helmholtz-Zielinski. ஸோ அப்படின்னா என்ன வாங்கிக்கணும், ஆசிடுக்கு ஆல்பா பொசிஷன்ல ஹாலஜினேஷன் நடக்கணும், ஆசிடுக்கு ஆல்பா பொசிஷன்ல. ஸோ பி அப்படிங்கிறது பாரு ஆல்பா குளோரோ ப்ரோபனைக் ஆசிடா இருக்கணும் ஆக்சுவலி. ஸோ COCl கொடுத்துருக்காங்களா பி, ஸோ இது இன்கரெக்ட். தென் ஆசிட் இருக்கு ஆல்பா பீட்டா பொசிஷன்ல இருக்கு, ஸோ இது இன்கரெக்ட். தென் இதுவும் இன்கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும் தான் ஒரு ஆசிட் ஆல்பா பொசிஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் PCl3 போடும் போது இந்த OH அப்படிங்கிறது Cl மாறி இருக்கும். ஸோ P and Q. தென் ஃபோர்த் ஆப்ஷன் 50. Which of the following statement is are incorrect? ஸோ இது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க இல்லையா. Steam distillation is used for separation of 1:1 mixture of orthonitrophenol and paranitrophenol. ஸோ இது ஆர்த்தோநைட்ரோஃபினால் அண்ட் பேராநைட்ரோஃபினால ஸ்டீம் டிஸ்டிலேஷன் வச்சு தான் செப்பரேட் பண்ணுவோம். ஸோ இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பட் இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கிறதுல எலிமினேட் பண்ணிடு. ஓகே. தென் தி தின் லேயர் குரோமட்டோகிராஃபி இஸ் another type of adsorption chromatography. ஸோ இதுவும் கரெக்ட் ஆப்ஷன். தின் லேயர் குரோமட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு adsorption chromatography தான். Then third one, Geldal method used for the estimation of sulfur. But actually Geldal method எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நைட்ரஜனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ தேர்ட் ஒன் தான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், விச் இஸ் கரெக்ட். கரெக்ட் ஆன்சர். ஸோ இது ரெண்டு கரெக்ட் ஆப்ஷன், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஒன் வந்து இன்கரெக்ட், தான் ஆன்சர். அப்போ ஒன்லி தேர்ட், ஒன்லி ஃபோர்த் ஆப்ஷன். Which one of the following complex have zero crystal field stabilization energy? CFSC 0 அப்படிங்கிறது எது எதுக்கு வரும். ஸோ பாரு இங்க வந்து எந்த காம்ப்ளெக்ஸ் மென்ஷன் பண்ணலையா, D0 D5 D10. ஆக்சுவலி ஹை ஸ்பின்ல இது ரெண்டுக்கு தான் என்ன வரும், D0 கான்ஃபிகரேஷன் வரும். லோ ஸ்பின்ல D10க்கு வரும். அதர்வைஸ் D0வா, ரெண்டுலயுமே D0வா இருக்கணும். ஓகே, செக் பண்ணி பாரு. மேங்கனீஸ் 2+, D5 கான்ஃபிகரேஷன், அயன் 2+, பட் இது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் D6, குரோமியம் D3, குரோமியம் 3+, கோபால்ட் D6. ஸோ இதுல வந்து 0 CFSC மேங்கனீஸ், அதாவது ஹை ஸ்பின்ல D5 system 4 5. So in CFSC 0. So first option. 52. The IUPAC name of the given compound. So functional group of the acid 1 2 3 4 5. So alphabet la paru ethyl, inga chloro. So chloro தான் வரணும். 4 chloro, sorry, கரெக்ட். 4 குளோரோ, அடுத்தது 2ல எத்தில், 4 ஹைட்ராக்சி, 4ல OH குரூப் இருக்கு, 4 ஹைட்ராக்சி, டோட்டலா 5 கார்பன் இருக்கு, பென் 2 in 1. ஸோ 4 குளோரோ 4 ஹைட்ராக்சி, H இருக்கு இங்க E, ஸோ இது வராது. 4 குளோரோ 2 எத்தில் 4 ஹைட்ராக்சி. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதெல்லாம் இன்கரெக்ட்.
Which of the following? Which of the following order is correctly matched with the property mentioned against it? So எது வந்து கரெக்ட்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி எதுக்கு அதிகமா இருக்கணும்? அலுமினியம், மெக்னீசியம், சிலிக்கான். இதுதான் கரெக்ட். பட் இங்க மாத்தி கொடுத்துருக்காங்க, இது இன்கரெக்ட். ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எதுக்கு அதிகமா இருக்கணும்? சிலிக்கான், பாஸ்பரஸ், கார்பன். ஸோ இங்கேயும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு, இதுவும் இன்கரெக்ட். தென் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. ஸோ பீரியாடிக் டேபிள் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி குளோரினுக்கு தான் அதிகமா இருக்கும். ஆக்சுவலி புரோமின், ஃப்ளூரின், குளோரின். ஸோ இங்கே இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு, இதுவும் இன்கரெக்ட். ரேடியஸ் ரேடியஸ் அயானிக் ரேடியஸ் directly proportional to negative charge, inversely proportional to positive charge. So negative charge அதிகமா இருக்குது, ionic radius அதிகமா இருக்கணும். Fourth option the correct answer. 54. Select the correct statement among the following. Electrophiles are only positively charged species and can form bond by accepting a pair of electrons from a nucleophile. So இந்த statement அப்படிங்கிறது incorrect. ஏன் அப்படின்னா எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கிறது ரெண்டு விதமா இருக்கு. என்னென்னது? ஸோ ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரோஃபைல், அனதர் ஒன்று நியூட்ரல் எலக்ட்ரோஃபைல். பட் இவங்க ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரக்கூடாது. Then acetamide is resistant to nucleophilic attack by hydroxyl ion in Reamer-Tiemer reaction. For the preparation of salicylic aldehyde, the electrophile involved in dichlorocarbon. So third one correct. 3-methylhexane. 3-methylhexane chirality exhibit பண்ணும். 3 and 4 correct. So அப்படி இருக்க ரெண்டு ஆக்சுவலி இந்த 2ன்றது பாருங்க ஆப்ஷன்லயே கொடுக்கல. ஸோ அதை விட்டுரு. இது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்க எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? 2 and 3 and 4 இந்த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். 55. Which one of the following compound does not give yellow precipitate on heating with iodine? Iodine in presence of sodium hydroxide. So என்ன reaction? Haloform. Actually iodoform reaction. So condition தெரியும் இல்லையா? CH3 C double bond O group இருக்கணும். So இது iodoform test கொடுக்கும். Then next one CH3 CHOH. So இந்த group present ஆயிருந்தாலும் iodoform test கொடுக்கும். But actually question என்ன? Does not. ஸோ எது கொடுக்காதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? தேர்ட் ஆப்ஷன்ல பாரு CH2CO குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலி CH3CO குரூப் தான் கொடுக்கும், CH3CO கொடுக்கும், CH2CO கொடுக்காது. ஸோ தேர்ட் ஆப்ஷன். ஸோ இங்க இந்த ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ தேர்ட் வந்து iodoform டெஸ்ட்டை கொடுக்காது. ஓகே. 56. If 71 gram of Na2SO4 is dissolved in 500 gram of H2O, the freezing point is changed by -3.72 degrees Celsius. The Van-Hoff factor for Na2SO4. So direct இத Na2Na plus SO4 2 negative. So total ions 3. So அது மாதிரி போடக்கூடாது. Because இவங்க weight freezing point எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? So இது எப்படி போடணும்னா del TF equal to I into KF into M molality. நமக்கு I தேவை. ஸோ மொலாலிட்டிலாம் சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா del TF into weight of solvent divided by KF into number of moles into 1000. ஸோ molarity சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா தென் சேஞ்ச் எவ்வளோ? del TF 3.72 into solvent 500. KF எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.86 into so weight by molecular weight mole. weight எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 71 divided by molecular weight 142 into 1000. so இதை சால்வ் பண்ண அப்படின்னா 2 அப்படின்னு கிடைக்கும். so Van-Hoff factor 2. fourth option. okay, next one. 57. Accession. Calcium 2 plus has smaller radius than potassium plus. Actually radius directly proportional to negative charge, inversely proportional to positive charge. calcium 2 plus அப்படிங்கிறது calcium 2 plus
கம்பேர் பண்ணும்போது பொட்டாசியம் பிளஸ் தான் ரேடியஸ் அதிகமா இருக்கும். ஸோ அப்போ அசசன் அப்படிங்கிறது calcium 2 plus has smaller ionic radius than potassium plus. So இது correct. So assertion correct. இங்க பாஸ் பண்ணிட்டேன். Reason: calcium 2 plus has lower effective nuclear charge due to greater proton by electron ratio. calcium 2 plus but effective nuclear charge அப்படிங்கிறது effective nuclear charge directly proportional to positive charge. ஸோ இங்க பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கு. அப்ப இங்க Ca2 பிளஸ்க்கு ஹையர் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இருக்கும். ஸோ அப்ப ரீசன் அப்படிங்கிறது ஃபால்ஸ், அசசன் கரெக்ட். ஸோ தேர்ட் ஆப்ஷன் assertion is true, reason is false. Okay. 58. The major product A of the following chemical reaction. So இது O2 கொடுத்திருக்காங்க இல்லையா, என்னது பெராக்சைடு. பெராக்சைடு யூஸ் பண்ணாலே ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல். ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல் யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், பிரைமரி ஹலைடு தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இது பிரைமரி ஹலைடு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். So first option is the correct answer. Okay. The alkane that gives only one monochloro derivative on chlorination with the Cl2 in presence of diffused sunlight. So N-hexane. So இதுல primary secondary இருக்கு. So ரெண்டு actually இதுல 2 monochlorination கிடைக்கும். N-butaneலையும் that same way 2 monochlorination because primary and secondary hydrogen present ஆயிருக்கு. So 2,2, 3,3 tetramethyl butane. So இதுல only primary hydrogen மட்டும் தான் இருக்கு. Only 1 monochlorination மட்டும் தான் பண்ண முடியும். Then tetramethyl hexane. 2,2, 3,3. Okay, இதுல primary, secondary, primary and secondary இருக்கு. Primary and secondary, so more than கிடைக்கும். So third option. For a first order reaction A to B, the rate of the reaction at the reactant concentration கொடுத்திருக்காங்க is found to be the half-life period of the reaction. So first half-life period இருக்கு இல்லையா, so என்ன given கொடுத்திருக்காங்க, first order reaction. First order reaction A to B. So அப்ப rate அப்படிங்கிறது K into A. ஓகேவா, so rate எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 6.0 into 10 power minus 4 mole liter inverse second inverse. A எவ்வளவு கொடுத்திருக்காங்க, concentration 0.02 mole. So substitute பண்ண first equationல 0, actually இந்த equationல 6.0 into 10 power minus 4 equal to K into 0.02. So K equal to 6.0 into 10 power minus 4 divided by 0.02. K வந்து 0.03 second inverse. ஓகே, பட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், half life கண்டுபிடிக்கணும். half life ஃபார்முலா என்னது, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு T of equal to 0.693 divided by K. So 0.693 divided by 0.03 equal to 23.17. So answer is the fourth option. 16. The maximum oxidation state. Manganese in. So MnO2 manganese plus 4 oxidation state. MnO4 manganese plus 7. So இங்க manganese plus 6. Manganese plus 2. So maximum oxidation state எதுல இருக்கு, KMnO4ல plus 7 oxidation stateல இருக்கு. Next one. The correct statement among the following. ICl4 is tetrahedral. But ICl4 negative அப்படிங்கிறது டெட்ராஹெட்ரல் கிடையாது, இது ஒரு ஸ்கொயர் பிளேனார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட்.
NO3 negative and CO3 negative are isoelectronic but not isostructural. So NO3 negative and CO3 2 negative. So இது ரெண்டுமே isostructural and also isoelectronic species. So ரெண்டுமே தான், பட் இவங்க ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். O2 நெகட்டிவ் இஸ் டயாமேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க, பட் இது ஆக்சுவலி பேராமேக்னெட்டிக். ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது. Cn negative and NO positive have same bond order. So இது correct option because Cn negative 14 electron, bond order 3. The same way NO plus equal to 14 electron, the bond order 3. So இது correct statement. Next one. If the ionization energy of hydrogen atom is 13.6 electron volt, then the ionization energy of helium. Actually questionல கேட்டிருக்கிறது அயனைசேஷன் எனர்ஜி கேட்டிருக்காங்க. நார்மலா எனர்ஜி வந்து நம்ம 13.6 அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இங்க அயனைசேஷன் எனர்ஜி கேட்டிருக்காங்க. அயனைசேஷன் எனர்ஜி எப்படி போலாம்னா மைனஸ் எனர்ஜி ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்பிட். ஓகே, எனர்ஜி ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்பிட் ஆஃப் ஹீலியம் பிளஸ், ஹீலியம் தானே கேட்டிருக்காங்க. ஓகே, ஹீலியம் பிளஸ் அப்படிங்கிறது மைனஸ் 13.6. ஆக்சுவலி எனர்ஜி ஃபைண்ட் அவுட் பண்றோம். 13.6 இன்ட்டு Z ஸ்கொயர் டிவைடட் பை N ஸ்கொயர். N வந்து 1, ஸோ அதை விட்டுலாம். ஸோ மைனஸ் 54.4 எலக்ட்ரான் வோல்ட்னு கிடைக்கும். பட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது மைனஸ் இன்ட்டு மைனஸ் 54.4. ஸோ டோட்டலாக 54.4 எலக்ட்ரான் வோல்ட். எனர்ஜி ஃபார்முலால தான் மைனஸ், பட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது another மைனஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். Which of the following statement incorrect? So எது incorrect கேட்டிருக்காங்க. Lactose is composed of beta D galactose and beta D glucose. So இது correct. ஏன்னா லாக்டோஸ் அப்படிங்கிறது ஹைட்ரலைசிஸ் பண்ணா கேலக்டோஸும் குளுக்கோஸும் ஃபார்ம் ஆகும். ஓகே, during denaturation of protein, secondary and tertiary structures are destroyed, but primary structures are remain intact. So இந்த ஸ்டேட்மெண்ட்டும் correct statement because secondary and tertiary மட்டும் என்னமாகும், destroyed ஆகும். Third one, RNA contains adenine, guanine, cytosine and thymine. RNA ல என்னென்ன இருக்கும்? RNA ல adenine, then cytosine, guanine and uracil base இருக்கும். not thymine. So இது incorrect statement. 64க்கு 3. Bromobenzene react with manganese in the presence of dry ether. So bromobenzene in presence of magnesium dry ether. So என்ன ஃபார்ம் ஆகும்? bromine MgBr அப்படின்ற கிரிக்னா ரியேஜென்ட் ஃபார்ம் ஆகும். தென் அது கூட எது கூட ரியாக்ட் ஆகுது? ப்ராடக்ட் which on further reaction with methanol CH3OH கூட ரியாக்ட் ஆகும். ஸோ இதுல இருந்து இந்த ஹைட்ரஜன் மட்டும்தான் போய் இங்க ஆட் ஆக போகுது. ஸோ என்ன கிடைக்கும்? பென்சீன் ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் N-propyl chloride CH3 CH2 CH2 Cl. ஆக்சுவலி இது Cl ரிமூவ் ஆகிட்டு இங்க பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். இந்த பாசிட்டிவ் அப்படிங்கிறது மைக்ரேட் ஆகும் செகண்டரிக்கு. அப்ப CH3 CH பாசிட்டிவ் CH3 கிடைக்கும். ஸோ இதுதான் போய் அட்டாக் ஆகும். ஸோ இது மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ ஆன்சர் ஐசோப்ரோபைல் பென்சீன். செகண்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 66. Which of the following compound react with the benzene sulfonyl chloride to give a product which insoluble in alkali? So எது insoluble கேட்டிருக்காங்க. இன்ஸ்பர் ஏஜென்ட் யூஸ் பண்ண எத்திலமீன் CH3 CH2 NH2. So எத்திலமீன். அடுத்து டைமெத்திலமீன் CH3 NH
CH3. ஒரு பிரைமரி அமீன் வந்து ரியாக்ட் ஆகும், தென் ஆல்சோ இது சாலிபிள். பட் செகண்டரி அமீன் என்ன ஆகும், ரியாக்ட் ஆகும், பட் விச் இஸ் இன்சாலிபிள். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஐசோப்ரோபைல் டெர்சரி ஆல்கஹால், NN டைஎத்திலும் சேம் பியூட்டைலமீன். ஆக்சுவலி ஐசோப்ரோபைல் பிரைமரி CH3, CH, CH3, NH2 ஐசோப்ரோபைல், NN டைஎத்தில் பியூட்டைலமீன். ஸோ இது கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். Which value internal energy change at 25 degrees Celsius for the given reaction? Okay. Internal energy change கொடுத்திருக்காங்க இல்லையா? So del H equal to del E plus del mg RT. del H எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 63.9 கிலோஜூல் கொடுத்திருக்காங்க இல்லையா? So internal energy change del E del mg எவ்வளோ? ப்ராடக்ட்ல 1 மோல் கேஸஸ் இருக்கு, ரியாக்டன்ட்ல இல்ல. ஸோ 1 இன்ட்டு ஆரோட வேல்யூ எவ்வளோ? 8.314 இன்ட்டு டெம்பரேச்சர் 298, 25 டிகிரி செல்சியஸ், 273 ஆட் பண்ணிக்கோ, 298 டிவைடட் பை கிலோஜூல்ல கொடுத்துருக்காங்க, ஜூலு கன்வெர்ட் பண்ற 1000. ஸோ கன்வர்ஷன் தேவையில்லையா? கிலோ ஜூல்லே இருக்கு. ஸோ இதை சால்வ் பண்ண அப்படின்னா del E equal to minus 61.42 கிலோஜூல் அப்படின்னு கிடைக்கும் ஆன்சர். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். மைனஸ் வெயிட் 1 செகண்ட், actually plus 61.42 kilojoule. Third option is the correct answer. Then which of the following contains maximum number of lone pairs in central atom? So first one xenon O3, so one lone pair. Selenium Cl4, so one lone pair. I3 negative, sorry I3 positive. ரெண்டு lone pair. FeF2 linear structure. So இதுல டோட்டலா central atom containing 3 lone pairs. So fourth option correct option. Actually இதுல 1 lone pair, இதுலயும் 1. So இங்க 2, இங்க 3 lone pair. 69. For the reaction 8 moles of A, 3 moles of B, 4 moles of C are present in 3 liter vessel. If Kc for the reaction is 0.80, the reaction will proceed in. Okay, reaction போட்டுருவோம். So எப்படி reaction எழுதுவோம்? QC ஃபைண்ட் பண்ணலாம். ப்ராடக்ட் என்னது? ப்ராடக்ட் 4 moles of C, 4 divided by 3. Actually இப்படி கூட எழுதிக்கலாம். C power 3 divided by A into B power 2. So QC equal to C எவ்வளோ? 4/3 whole cube divided by A எவ்வளோ? 8 mole divided by 3. B 3 mole divided by 3 whole square. So இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? KC 0.80. ஸோ இந்த ரியாக்ஷன்ல வச்சே சொல்லலாம் QC வந்து அதிகமா இருக்கும் KC-யை விட. ஸோ QC greater than KC அப்படிங்கும் போது reaction goes to backward direction. So backward direction, first option is correct answer. Shortest wavelength in the bracket series. So shortest wavelength அப்படிங்கும் போது என்ன யூஸ் பண்ணணும்? N1 ஓகே, N வேல்யூ, N2 அப்படிங்கிறது இன்ஃபினிட்டி யூஸ் பண்றோம். So 1 by lambda equal to RZ square, 1 divided by N1 square minus 1 divided by N2 square. So R Z square value என்ன? Helium. Helium அப்படிங்கிறது 2 square, so 4. 1 divided by N1 value, bracket series, Lyman, Balmer, Basen, bracket, N equal to 4. So N1 வந்து 4.
4 ஸ்கொயர் மைனஸ் ஷார்டஸ்ட் வேவ் லென்த் கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ இன்ஃபினிட்டிவ். ஸோ அப்போ லேம்டா ஈக்குவல் டு 4/r, பிகாஸ் 1/λ நம்ம லேம்டா கன்வெர்ட் பண்ணோம், இது 0, 4/r. ஸோ தேர்ட் ஆப்ஷன். Match the following: glycine, serine, histidine, cysteine. So glycine, அப்படிங்கிறது ஆப்டிகலி inactive amino acid. glycine ஆப்டிகலி inactive, ஒரே ஒன்று தான் அது ஆப்டிகலி inactive. ஸோ 4A க்கு 2. serine அப்படிங்கிறது என்னது? செரீன் அப்படிங்கிறது OH குரூப் கண்டெய்னிங், அதாவது செரீன் ஆல்கஹால் கண்டெய்னிங் அமினோ ஆசிட். ஸோ செகண்ட் ஒன்க்கு தேர்ட் ஆப்ஷன். தென் ஹிஸ்டீன் அப்படிங்கிறது இமிடசோல் ரிங் கண்டெய்னிங் அமினோ ஆசிட். சிஸ்டீன் அப்படிங்கிறது சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன். The next one. Assessor. The stability of copper 2 plus is more than copper plus. Stability of copper 2 plus is more than copper plus. So correct. ஏன் அப்படின்னா காப்பர் பிளஸ் வந்து டிஸ்ப்ரோபனேஷன் ரியாக்ஷனை கொடுக்கும். காப்பர் 2 பிளஸ் காப்பர் அப்படின்னு பிளஸ்ல இருந்து 2ஆவும் மாறும், 3+ஆவும் மாறும். பட் அது காப்பர் 2 பிளஸ் கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது, பிகாஸ் இது ஆக்சிடேஷன் ஆகாது, +3 எல்லாம் போகாது. ஸோ டிஸ்ப்ரோபனேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்னது? ஆக்சிடேஷனும் நடக்கணும், த சேம் வே ரிடக்ஷனும் நடக்கணும். ஸோ அப்போ இந்த காப்பர் 2 பிளஸ் தான் அப்படிங்கிறது மோர் ஸ்டேபிள். ஸோ அப்போ அசஷன் கரெக்ட். ரீசன், மோர் நெகட்டிவ் ஐட்ரேஷன் ஆஃப் காப்பர் 2 பிளஸ் தென் காப்பர் பிளஸ், which more than compensates for the second ionization enthalpy. So இது correct explanation. So much more delta iteration of copper 2 plus இருக்கிறதுனால தான் அது more stable இருக்கு காப்பர் விட. So answer வந்து first option. Both assertion and reason are true and the reason is a correct explanation. 73. So consider the reaction. The number of moles of N2 at equilibrium will increases. N2 அப்படிங்கிறது எங்க இருக்கு? ரியாக்டன்ட் சைடு இருக்கு. ரியாக்டன்ட் சைடு இன்க்ரீஸ் ஆகணும்னா என்ன டைரக்ஷனுக்கு வரணும்? பேக்வேர்ட் டைரக்ஷன் வரணும். ஸோ எப்போ பேக்வேர்ட் டைரக்ஷன் வரும்? ப்ரெஷர் இஸ் டிக்ரீஸ்டு. ஸோ பாயில்ஸ் நம்ம போறோம் இல்லையா, ஆக்சுவலி வால்யூமும் ப்ரெஷரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ப்ரெஷர் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுதுன்னா மோல் லோவில் இருந்து ஹைக்கு போகணும். ஓகேவா? ஸோ இங்க பாரு, இங்க 2 மோல் இருக்கு, இங்க 4 மோல் இருக்கு. லோல இருந்து ஹைக்கு போகுது, பேக்வர்ட் டைரக்ஷன். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நான் ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணும் போது லோ மோல்ல இருந்து ஹை மோலுக்கு வந்து ரியாக்ஷன் போகும். ஸோ பேக்வர்ட் டைரக்ஷன் போகும். அப்பதான் N2 ஈக்குலிபிரியமும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். எர்லியர் பிரின்சிபல். Okay, then 74. Al2O3 is reduced by electrolysis at low potential and high current if Armstrong current is passed through molten Al2O3 for 386. What is the mass of aluminum is produced? So எவ்வளோ அலுமினியம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணு. கரண்ட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 × 10⁵ ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க. ஓகே, டைம் கொடுத்துருக்காங்க. டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 386 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மோலார் மாஸ் ஆஃப் அலுமினியம், ஸோ அது தேவைப்படும். மோலார் மாஸ் எவ்வளோ அலுமினியம்க்கு? 27. ஓகேவா? சரி, ஃபாரடே, ஸோ அது எவ்வளோ? 96500. ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஆக்சுவலி Al3+ இருந்து 3 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு Al சேஞ்ச் ஆகும். பிகாஸ் அலுமினியம் தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எலக்ட்ரான் யூஸ்டு 3. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் ஆக்சுவலி FST 2ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு சேம் கொஸ்டின். Q ஈக்குவல் டு I × T. I எவ்வளோ? 2 × 10⁵ × 386. ஸோ இது வந்து 7.72 × 10⁻7 கூலும்.
ஓகேவா? ஸோ அடுத்து மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ Q divided by F. Q எவ்வளோ? 7.72 into 10 power 7 divided by 96500. ஸோ இது எவ்வளோ வரும்னா 800 மோல்ஸ். ஸோ மோல் கண்டுபிடிச்சிட்டோம்னா தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எவ்வளோ அலுமினியம் டெபாசிட் ஆயிருக்கு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ மோல்ஸ் ஆஃப் அலுமினியம் 800 mole divided by எவ்வளோ எலக்ட்ரான்? 3 எலக்ட்ரான். ஸோ அப்போ 266.6 மோல். ஸோ இவ்வளோ அலுமினியம். இந்த அலுமினியம் வந்து எவ்வளோ டெபாசிட் ஆகுது? அப்போ மாஸ் ஆஃப் அலுமினியம் ஃபைண்ட் அவுட் பண்ணுமா? மாஸ் ஆஃப் அலுமினியம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? மோல் 266.6 into molecular mass 27. ஸோ 7200 கிராம் கிடைக்கும், which is equal to 7.2 into 10 power 3 gram. So answer second option. Next one. Solubility of different sparingly soluble salt. So next one solubility. So solubility வச்சு எப்படி find out பண்ணலாம் அப்படின்னா, பாரு lower KSP value of the compound வந்து less soluble. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வச்சு இன்க்ரீசிங் ஆர்டர்ல வந்து நான் சப்போஸ் எழுதுறேன் அப்படின்னா, இன்க்ரீசிங் ஆர்டர் மீன்ஸ் லீஸ்ட் சாலிபிள் டு மோஸ்ட் சாலிபிள். ஸோ இங்கே எது வந்து லோவர் கேஎஸ்பி வேல்யூ? ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது 1.6 into 10 power minus 19 வந்து லோவஸ்ட் சாலிபிள். தென் 2.7 into 10 power minus 15. Then 10.8 into 10 power minus 8. Actually 1, 3, 2. So the correct answer, third option. Which of the following is not an intensive property? So எது வந்து intensive property இல்லைன்னு கேட்டிருக்காங்க. Viscosity, pressure, density. So இது மூணுமே என்னது? Intensive property தான். Intensive property. Heat capacity அப்படிங்கிறது என்னது? Extensive property. So இது intensive property கிடையாது, heat capacity. Fourth option. Okay. What will be the percent yield of given reaction if 5 moles of FeNO3 and 6 moles of sodium carbonate is taken and 4 moles of NaNO3 obtained? Okay. So இது ஒரு simplest reaction தான். given என்ன கொடுத்திருக்காங்க? 5 mole என்னது? FeNO3 கொடுத்திருக்காங்க. Then 6 mole என்ன கொடுத்திருக்காங்க? Na2CO3 கொடுத்திருக்காங்க. 4 mole என்ன கொடுத்திருக்காங்க? NaNO3 கொடுத்திருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் லிமிட்டிங் ரியேஜென்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த அக்கார்டிங் டு பேலன்சிங் ரியாக்ஷன் வச்சு பாரு, 2 mole of FeNO3 ரியாக்ட் ஆக 3 mole தேவைப்படுது. 3 mole of Na2CO3 தேவைப்படுதா? பட் FeNO3 எவ்வளவு இருக்கு? 5 mole இருக்கு. அப்போ 5 moleக்கு எவ்வளவு Na2CO3 தேவைப்படும்? X equal to 15 divided by 2, 7.5 moles தேவைப்படும். 7.5 moles. பட் எனக்கு எவ்வளவுதான் இருக்கு? 6 moles தான் Na2CO3 இருக்கு. அப்ப இதான் என்னது? லிமிட்டிங் ரியேஜென்ட். லிமிட்டிங் ரியேஜென்ட். அப்ப இதை பொறுத்து தான் எனக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் ஒன் பாரு. அதே ஈக்குவேஷன் வச்சு 3 mole Na2CO3 இருக்கும்போது எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 6 mole NaNO3 கிடைக்குது. 3 mole Na2CO3 இருக்கும்போது 6 mole NaNO3 கிடைக்குது. பட் என்கிட்ட எவ்வளவுதான் இருக்கு? 6 mole தான் இருக்கு. 6 mole இருக்கும்போது எவ்வளோ? ஸோ X equal to 36 divided by 3, 12. ஓகேவா? 12 mole கிடைக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? பர்சன்டேஜ் ஈல்டு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ பர்சன்டேஜ் ஈல்டு அப்படிங்கிறது ஆக்சுவல் ஈல்டு. ஆக்சுவலா எவ்வளவு மோல் கிடைக்குது? 4 மோல். 4 divided by theoretical எவ்வளோ? 12 மோல் into 100. So 33.3% of yield. So 77 first answer.
78. The oxidation state of chromium and sulfur in the product obtained when SO2 is passed into a acidified potassium dichromate solution. So இது ஒரு D block questions. என்ன கேட்டிருக்காங்க, Cr2O7 2 negative, SO2 என்னவா சேஞ்ச் பண்ணோம், 2H plus 2Cr3 plus 3 SO4 2 negative plus H2O அப்படின்னு ஃபார்ம் ஆகுமா. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ப்ராடக்ட்ல இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் குரோமியம் அண்ட் சல்ஃபர் இந்த ப்ராடக்ட்ல குரோமியம் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. தென் சல்ஃபர் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு, +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. இங்க ரியாக்டன்ட் கேட்கல, ப்ராடக்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா, கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டு அப்படின்னா எரர் ஆயிடும். ஸோ 78 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 79. சொல்யூஷன் எத்தனால் அண்ட் அசிட்டோன். ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான், எக்ஸாக்ட் கொஸ்டின். எத்தனால் அண்ட் அசிட்டோன் என்ன பண்ணும், ஷோஸ் பாசிட்டிவ் டிவியேஷன் ஃப்ரம் ரவுலட் லா. ஸோ நம்ம எதிர்பார்க்கறத விட வேல்யூ அதிகமா கிடைக்கும். பிகாஸ் ஏன் இதுல ஹைட் பாண்ட் இருக்கும், எத்தனாலுக்கும் அசிட்டோனுக்கு இன் பிட்வீன்ல ஹைட்ரஜன் பாண்ட் மேக் ஆகுது. பிரேக் பண்றதுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகமா தேவைப்படும். ஸோ பாசிட்டிவ் டிவியேஷன் ரவுலட் லாவில் இருந்து. சிம்பிளஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் காஞ்சுகேட் ஆசிட். ஸோ காஞ்சுகேட் பேஸ் அப்படிங்கும் போது H+ ரிமூவ் பண்ணுவோம். அப்ப காஞ்சுகேட் ஆசிட்னா என்ன பண்ணும், H+ ஆட் பண்ணணும். ஸோ கிவ்ஸ் NH3. ஸோ இதுதான் NH2 நெகட்டிவோட காஞ்சுகேட் ஆசிட். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன். How many electrons in an atom? 81. How many electrons in an atom can have the quantum number value n equal to 3, L equal to 2, M equal to -2. ஸோ இங்க பார்க்க வேண்டியது M, அதாவது M ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க -2 அப்படின்னு. இது எதை மட்டும் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஒன்லி 1 ஆர்பிட்டல். ஆக்சுவலி அதாவது n equal to 3, L equal to 2 3D. ஸோ 2 1 0 -1 -2. ஸோ அவங்க இந்த ஒரு ஆர்பிட்டால்ல மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு ஆர்பிட்டால்ல மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் பண்ண முடியும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன். Then next one. Statement. Carbon in diamond is sp2 hybridized. Carbon diamond formula என்ன hybridization, sp2 கிடையாது, sp3. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 அப்படிங்கிறது இன்கரெக்ட். தென் இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் குளோரின் வித் சல்ஃபர் டை ஆக்சைடு ஃபார்ம் சல்ஃபியூரிக் ஆசிட். இந்த ரியாக்ஷன் அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடு SO2 பிளஸ் வாட்டர் குளோரின் கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்னா H2SO4 அப்படின்ற சல்ஃபியூரிக் ஆசிட் கொடுக்கும். ஸோ இது கரெக்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷன். The work done when 1 mole of an ideal gas expands isothermally and reversibly, pressure of 20 atmosphere to 2 atmosphere. So இது simplest question தான். ஃபார்முலா எழுத work done equal to reversibly கொடுத்துருக்கலையா minus nRT ln P1 divided by P2. So minus n எவ்வளோ 1 mole 1 into 8.314 into temperature 27 ln P1 எவ்வளோ 20 divided by 2. So minus 1 into 8.314 into 400 log மாத்தினா 2.303 into log 20 by 2 log 10. So minus 7658.8 ஜூலா கிடைக்கும். ஸோ இதை கன்வெர்ட் பண்ண அப்படின்னா minus 7.65 கிலோ ஜூல். ஸோ இது சிம்பிளஸ்ட் கொஸ்டின். 83க்கு செகண்ட் ஆப்ஷன். Okay. 84. When vapors 2-methyl-butane 2-ol passed overheated 2-methyl-butane 2-ol. So CH3, CH, CH3, CH, CH3, OH. So இதான் 3-methyl-butane 2-ol. இதில் என்ன ஆட் பண்றோம், காப்பர் வித் ஹீட்டிங் கண்டிஷன். ஸோ செகண்டரி ஆல்கஹால் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. செகண்டரி ஆல்கஹால் டீஹைட்ரேஷனேஷன் பண்ணா என்ன கிடைக்கும், கீட்டோன் ஃபார்ம் ஆகும். ஸோ CH3
CH, CH3, C double bond O, CH3. Ketones the product. Third option. Okay. Which of the following order of basicity amines in aqueous solution? So எத்தில் கொடுத்திருக்காங்க இல்லையா, எத்திலோட பேசிசிட்டி ஆர்டர் செகண்டரி, பிரைமரி, secondary, tertiary, primary and NH3. So secondary amine, then tertiary amine. So third option is the correct answer. 85. How many product will be obtained when ethanol and propanol react together presence of dilute NaOH? So இது வந்து aldol condensation. Aldol condensation, two different aldehyde எடுக்கும் போது two different aldehyde யூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு 4 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். 2 self aldol, 2 cross aldol. So 86 க்கு second option. 87. Which of the following compound is not aromatic? So இது ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். complete conjugation, planar. So இது aromatic. 4n plus 2 pi system. செகண்ட் ஆப்ஷன் 4n pi 2 சிஸ்டம் ஃபாலோ பண்ணாலும் இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஸ்டெரிக்ல இன்வால்வ் ஆகும். பிளேனரிட்டியை ஷோ பண்ணாது. ஸோ இது நான் அரோமேட்டிக். azulene aromatic, propylene cation aromatic. So 87, second option. Which of the following substitute phenol is the strongest acid? So எல்லாத்துலயுமே நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் பண்றோம். நெகட்டிவ் சார்ஜ் இது ஸ்டெபிலைஸ் பண்ணோம், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ இது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஆல்டிகைட் அண்ட் சைனைடு கம்பேர் பண்ணுவோம். சைனைடு வந்து மோர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். ஸோ 88க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 89. An alkene on reaction with the O3 and zinc H2O gives formaldehyde. Actually formaldehyde HC double bond O H formaldehyde plus என்ன கிடைக்குது, butane 2,1 C CH3 CH3. இது வந்து எனக்கு ப்ராடக்ட். ஓஸ்னாலிசிஸ் பண்ணும்போது ஓஸ்னாலிசிஸ் பண்றேன் அப்படின்னா இது எனக்கு ப்ராடக்டா கிடைக்குது இல்லையா. அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், HC டபுள் பாண்ட் C CH3 CH3. ஸோ இப்படி இருந்திருக்கும். இதுதான் என்னது A. ஸோ இதுல நான் என்ன ஆட் பண்றேன், HCl ஆட் பண்றேன். இதுல HCl ஆட் பண்ண அப்படின்னா CH3 C CH3 Cl CH2 CH3 அப்படின்னு ஃபார்ம் ஆகும். ஆக்சுவலி இது வெயிட் 1 செகண்ட். C2H5. ஸோ இதுதான் ப்ராடக்டா கிடைக்கும். ஸோ ப்ராடக்ட்ல இருக்கிறது 1 2 3 4 2 குளோரோ 2 மெத்தில் பியூட்டேன். ஸோ என்ன ஆன்சரு, செகண்ட் ஆப்ஷன். ரிவர்ஸ்ல போகணும். இங்க 2 பியூட்டேன் 2,1 ஃபார்மால்டிஹைடு ஓஸ்மோலைசிஸ் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Then 90. Which of the following set of ions is colored in aqueous solution? ஸோ எது வந்து கலர்டு அப்படின்னு பார்க்கணும். கம்பல்சரி ஒரு காம்பவுண்ட் கலர்டா இருக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும், அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கணும். அப்பதான் டிடி டிரான்சிஷன் நடக்கும், அந்த காம்பவுண்ட் கலர்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாரு, ஸ்கேண்டியம் 3+ இருக்கு. ஸ்கேண்டியம் 3+ D0 நோ அன்பேர்டு எலக்ட்ரான், நோ அன்பேர்டு எலக்ட்ரான். ஸோ இது வந்து கலர்லெஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. வேற எங்கெல்லாம் ஸ்கேண்டியம் 3+ இருக்கு பாரு. ஸோ தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ இதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிடையாது, செகண்ட் ஆப்ஷனும் கிடையாது. தென் மேங்கனீஸ் 2+ அயன் 2+ அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கு. காப்பர் பிளஸ் அப்படிங்கிறது D10 கான்ஃபிகரேஷன் நோ அன்பேர்டு எலக்ட்ரான். ஸோ இதுவும் கலர்லெஸ் காம்பவுண்ட். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. இதெல்லாம் கலர் மேங்கனீஸ் 2+, டைட்டானியம் 3+, அயன் 2+. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் வந்து கலர்டு காம்பவுண்ட். ஓகே நெக்ஸ்ட். ஓகே ஸோ ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் 3யோட கம்ப்ளீட் கொஸ்டின் டிஸ்கஷன் பார்த்துட்டோம். ஓவராலா இதை அனலைஸ் பண்ணும்போது மேக்சிமம் 40 கொஸ்டின்ஸ் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க.
அவ்வளோ டஃப்லாம் கிடையாது. ரிமைனிங் 5 கொஸ்டின்ஸும் வந்து மாடரேட் டு ஹார்டுன்னு சொல்ல முடியாது, மாடரேட்டா சொல்லலாம். ஸோ ஓவராலா FST 3 அப்படிங்கிறது ஈஸி. ஓகே, தேங்க்யூ.